ஒரு வயசான பாட்டியை பார்த்தீங்கன்னா ரோட்ல உட்காந்து சோறு சாப்பிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியோட கண்ணை பார்த்தாலே தெரியுது அந்த சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. இந்த ஒரு நல்ல மனுஷன் அந்த பாட்டி கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு 2 பசங்க இருந்தாங்க, அந்த 2 பசங்களும் இப்ப என்னைய தன்னந்தனியா விட்டுட்டாங்கன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. இதை கேட்கும்போது எவ்வளவு மன வருத்தமா இருக்குல்ல. ஒவ்வொரு அம்மாமாருமே அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பத்திரமா 8-10 மாசமும் சுமந்து வச்சிருக்காங்களே, அதுக்கு பண்ற ஒரு நன்மையாங்க இது. சரி, இதெல்லாம் விடுவோம். அந்த மனுஷன் என்ன பண்ணியிருந்தார் தெரியுமா? அந்த பாட்டியோட சங்கடத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு அவங்க ஒரு 10,000 ரூபா காசும் கையில் கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பல உணவும் அரிசி பருப்பு ஜாமான் அப்படின்ட்டு தேவையான பொருளையும் கொடுக்கும்போது பாட்டியோட கண்ணு இருக்கே, எப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காகவே ஒரு லைக்கை போட்டுடலாமே. ஸோ கம்மிங் டு த கன்க்ளூஷன் என்னன்னா, 8-10 மாதம் நம்மளே அழுங்காமல் குழுங்காமல் பத்திரமா பார்த்து நம்மளை பெற்றெடுத்து இந்த அம்மாவுக்கு கொடுக்குற ஒரு பரிசாங்க இது. பெற்றோர்கள் இருக்கும்போதே நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கோங்க.